வாரம் பொழுதுபோக்குன்ற சிம்மாசனத்துல மக்களாகிய உங்களை உட்கார வச்சு சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு அழகு பார்க்கறாங்க எங்க ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ இதை தவறாம வாரம் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கெட் ரெடி ஃபார் திஸ் வீக்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ஐ வெல்கம் யூ ஆல் டு நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. நிப்பான் பெயிண்ட், த ஏஷியாஸ் ரியல் #1 பெயிண்ட். Powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்டுகள் பரிந்துரைப்பது. ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் and co-presented by GD பெருங்காயம். பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் வழங்கும் அந்த கிஃப்ட் ஹேம்பரை யார் அதிகமாக வாங்குறீங்களோ இந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன் அவங்களுக்கு வந்து பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபினாலேல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, are you all ready? குட்டீஸ்லாம் ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்கள என்டர்டெயின் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக நம்ம ஜட்ஜஸ் வரோம் இல்லையா? So let's welcome the king of screenplay director K. Bhagiraj, bold and beautiful Roja and multi-talented Archana. happy நான் ரொம்ப happy. First of all, what a coincidence. மூணு பேருமே black and blackல வந்திருக்கீங்க. என்ன பேசி வச்சிட்டீங்களா? மூணு பேர் நீ மட்டும் ஏதோ வேற கலர்ல. நானும் டார்க் கலர்ல தான் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் சிங்க் ஆகுது. அதான் இன்னைக்கு எப்படி இப்படி ஆச்சுனே தெரியல. ஒருத்தர் பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டோம். Absolutely sir. ரொம்ப திருஷ்டி படுது ஷோக்கு. அதனால கருப்பு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு திருஷ்டி வராதுன்றதுக்காக மூணு பேர் கருப்பு போட்டுக்கிட்டு வந்துட்டோம். ஆல்ரைட், ஓகேப்பா. இன்னைக்கு வந்து இந்த குட்டீஸ் வாரம் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் தைரியமா கொஞ்சம் கூட பயம் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இனிமே நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்பிக்கை தான். பார்த்துட்டோம். பிளைண்டா வெயிட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் டைரக்ஷன் டீம் கூட சூப்பரா ஒரு நல்ல மெசேஜ் ஓரியன்டட் அண்ட் ஃபன் ஓரியன்டட். அதுக்கப்புறம் பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு செட்டிங்ஸோட ரொம்ப அழகா பண்றாங்க. அதனால ரிலாக்ஸா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் அந்த பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு நல்லா சந்தோஷமா சிரிங்க. இன்னும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு பிரச்சனை வராது அப்படின்றதுக்காக தான் இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ நல்லா உட்காந்து இந்த நிகழ்ச்சியை ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்வோம். எஸ், சூப்பர். இந்த மெசேஜோட இன்னைக்கு நம்ம ஷோ ஆரம்பிக்கிறோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வெயிட்டிங். Thank you. நம்ம ஜட்ஜஸ் வந்தாச்சு. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார் செட்ல ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து கலந்துக்க போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரெய்லரை பார்த்துட்டே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நிறைய பேச்சு, நிறைய டாக் இருக்கு. ஸோ அந்த டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, மரகத நாணயம். இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ் தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ ஐ அம் ரியலி ஹாப்பி டு வெல்கம் மரகத நாணயம் டீம். ஜூனியர் சூப்பர் ஸ்டார் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? Thank you so much. First of all, it's a pleasure being here. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. Especially I'm really looking forward to meet all these naughty kids. Oh, super. அருண் ராஜா, சூப்பர் ஸ்டாருக்கு பாட்டு எழுதியிருக்கேன். பட் இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். ரொம்ப ஹாப்பியா. ஒரு பாட்டு எழுதிட்டீங்க நீங்க? கண்டிப்பா இவங்களுக்கு. சூப்பர். சோ உங்களுக்கு ஒரு பாட்டு எழுத போறாரு போறதுக்குள்ள. எஸ், ராமதாஸ் அவர்களே, உங்களை முனிஷ்காந்த் அப்படின்னு தான் கூப்பிடணும்னு தோணுது. அம்மா இல்ல, பேரே முனிஷ்காந்த் தான் வச்சாச்சு. ஆமா, வச்சாச்சு. இல்லை, இது சீசன் 1ல் வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிருந்தப்போ வீட்டில் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, அங்கே பாரு எப்படி நடிக்கிறேன், அது மாதிரி நடிக்கிற நீ அப்படின்னாங்க. அந்தளவு அவங்ககிட்ட ரீச் ஆயிருந்துச்சு. அந்த வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. டைரக்டர் சார், சரவணன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகள் நிகழ்ச்சி அப்படிங்கிற வீட்டை ரொம்ப விரும்பி பார்ப்போம். இப்போ நேரடியாக இங்கே வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்து மரகத நாணயம் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் டேக் அ சீட் அண்ட் சிட் பேக் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
எனர்ஜெட்டிக்கா வந்திருக்காங்க, குட்டீஸும் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட மரகத நாணயம் ஸ்பெஷல் டீமும் வந்திருக்காங்க. So what are we waiting for? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிட் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, ரோபோவை கண்டுபிடிக்கிறதே நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கணும் தான். ஆனா அந்த ரோபோவே நம்மளுக்கு ஆப்பு கொடுத்துச்சுன்னா என்ன நடக்கும், அப்படி நடக்குது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். So எதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க சாய் ஹரிஷ், பவாஸ் and புவனிகா. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். நான் 20 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சிருக்கேன். என் ரோபோட் பேர் என்ன தெரியுமா? மண்டு. என் ரோபோட்டுக்கு அப்படி ஒரு பேர் வச்சேன்னு சொன்னால் புரியாது. இருங்க, அது ஏன்னா அப்பப்போ ரோபோவை மறிக்கும், அப்பப்போ மனுஷனா மறிக்கும். தூங்குறியா? பரவாயில்ல, தூங்குறப்பையும் அழகாக தான் இருக்கான். டே மண்டு, ஏன் பாஸ் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் இப்போ காதலகவான் கூட டூயட் ஆட ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். ஏண்டா காய்லாங்கடியில போற இரும்பு ஜாமான்லாம் வச்சு உன்னை கண்டுபிடிச்சா நீ காதலகவா கூட டூயட் ஆடுறியோ? சரி, எங்க பெட் காஃபி? ஏண்டா உனக்குலாம் பெட் காஃபி எடுத்து வச்சுக்கனா உன் பொண்டாட்டியா? நான் உன் பாஸ்டா. அப்ப ஃபாஸ்டா போய் ஃபாஸ்ட் ஃபுட்ல சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வா. ஓடு 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 ஓடு. அப்ப புரியுதா என் ரோபோக்கு ஏன் மண்டுன்னு பேர் வச்சு? எஸ், ஐ மண்டு வெர்ஷன் 2.0. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வேளை தான். டெய்லி 6 தடவை சாப்பிடுவேன். அப்பெல்லாம் 15 நேரம் தூங்குவான். வேற ஒன்றும் தெரியாது. என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். மண்டு, நம்ம சென்னையில சிக்கன் பிரியாணி பேஷா எங்கடா கிடைக்கும்? மகாசங்களே, பாத்தீங்களா, நாட்டுல கேட்கிற எத்தனையோ கேள்வி இருக்கு. ஆனா அச்சுமா என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்களா? அச்சுமா எங்க இருக்குன்னு சொல்றத விட ஷூட் முடிஞ்சோனே நானே உங்களை கூட்டிட்டு போறேன். தேங்க்யூடா மண்டு. பாஸ், என்னடா இங்க வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்க? போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வா. ஓடு ஓடு ஓடு. சண்முகத்தை காணோம். ஷண்மு, ஷண்மு. மண்டு, மண்டு போ, வாயில போடு வேண்டி குண்டு. போன வாரம் ஸ்ப்ரிங் ரோல் சிக்கன் மோமோஸ் கேட்டேன், வாங்கிட்டு வந்துட்டியா? குடு குடு குடு. சோத்து முட்டை, தயவு செஞ்சு திங்கறத பத்தி மட்டும் பேசாத. ஆமா, பெரிய ஐநா சபை லீடரு நாட்டு நண்பை பத்தி மட்டும்தான் பேசுவா. ஒரு பொங்கலும் வடையும் வாங்கி கொடுத்தா பொழுதுக்கு வெட்டி பேச்சு பேசுவா. இவ என்ன பார்த்து சோத்து முட்டைன்னு சொல்றா. உன்கிட்ட போய் வாயை கொடுத்த பாரு. ஆமா, இவ வாயில திருநெல்வேலி அல்வா என்கிட்ட கொடுத்துட்டாள். ஒத்திக்கிட்டே எதுக்கு வந்தேன்னு சொல்லு. எங்க என் லூசுல ஷண்மு ஒன்னால லவ் பண்ணா அவன் லூசா இல்லாம பின்ன கிங் ஃபிஷர் ஃப்ளைட் ஒன்னாவா இருப்பா. அடே, ஓவரா பேசாம அவன் எங்கன்னு மட்டும் சொல்லு. அவரு எனக்கு இப்ப சிக்கன் ரைஸ் வாங்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு.
நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கு. டேய் நீ எதுக்கு தான்டா பிரயோஜனப்படுவ? ச்சே. ஹாய் கீகி, இன்னைக்கு ஏன் கண்ணே பட்டுடும் போல. நீங்க இன்னைக்கு அவ்வளோ அழகு. போய் சொன்ன வாய்க்கே ப்ரொடக்ஷன்ல பொங்கல் வர கிடைக்காது. டேய் அதுக்கு ஏன்டா என்ன அடிச்ச? ஐயையோ நான் அடிக்கல, என் கை தானா உங்களை அடிக்குது. அது எப்படி தானா என்ன அடிக்கும்? நல்லா உட்கார வச்சு சோறு போடுறான் பாரு, அவனை சொல்லணும். பறிக்க வச்சு சோறு போட முடியாதுடி, அதான் உட்கார வச்சுட்டு சோறு போடுறான். நீ பேசுடா அவனே பேசு. இன்னைக்கு அவன் வரட்டும், உன்னை பாத்துக்கிறேன். ஐயையோ சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம இப்படி உங்களை அடிச்சிட்டேன். தயவு செய்து இன்னைக்கு பட்னி போட்டுறாதீங்க. நீ பட்னி கிடந்தாதான் அச்சுமா மாதிரி ஸ்லிம்மா சிக்குனாவ. அச்சுமாவே பிராய்லர் சிக்கன் மாதிரி இருக்காங்க, அவங்கள எதுக்கு வைக்கிற? என்ன சொல்றா இவன்? நம்ம ஒவ்வொரு தடவை பொய் சொல்றப்போ இவன் நம்மளை அடிக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிற சக்தி வந்துருச்சோ? எதுக்கும் செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். யார்கிட்ட செக் பண்ணலாம்? கீகி, இந்த ட்ரெஸ்ல நீங்க காஜல் அகர்வால் மாதிரியே இருக்கீங்க. காஜல் வந்த வவ்வால் மாதிரி இருக்கிறவங்கள காஜல் அகர்வால்னு சொல்றேன். அச்சுமா 50 kg தாஜ்மஹால். அடிச்சு கொண்டு வர ராஸ்கல். 50 kg தாஜ்மஹால்னு சொல்றீங்களே. வெற்றி வெற்றி வெற்றி. இந்த துருப்பிடிச்ச மண்டைக்குள்ள இவ்ளோ அறிவா? பொய் சொன்னா உன் கை தானா அடிக்குது, உன் வாய் தானா உண்மையா சொல்லுது. சூப்பர் பவர் மண்டு. போடி குண்டு. பொய் சொல்றவங்க அடிக்கணும்னா நாட்டுல இருக்கிற எல்லா செல்வாதையும் என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவான். கரெக்ட் தான். இவனை வச்சு நம்ம ஷண்மு நம்மளுக்கு எவ்வளோ உண்மையா இருக்கான்னு. எங்கயா சிக்கன் ரைஸ், எங்கயா சிக்கன் ரைஸ். இந்தா போய் கொட்டிக்கோ. கூட்ரா டேய் போடா. ஏ கல்பனா, நீ எப்படி வந்த? நான் காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஓ ஏன்டா அவளை அடிச்ச? சீச்சி, அவன் விளையாடுறான், போய் தின்னு. சண்முகம், நான் உன்னை கேட்பேன், உண்மையை சொல்லணும் சரியா? நீ ஒரு நாளைக்கு என்ன எத்தனை தடவை நினைப்ப? அது வந்துட்டு சொல்லலாம். பல்லு விளக்கும் போது, குளிக்கும் போது, டாய்லெட் போகும்போது, பொத்துக்கிட்டு தெரியும், நிற்கும் போது, நடக்கும் போது. எனக்கு எப்போதுமே உன் நினைப்பு தான் சொல்லும். ஏன்டா அடிக்கிற? சிக்கன் லாலிபப்ல சிக்கன் மட்டும்தான் இருக்கு, லாலிபப்பே எங்க காணோம். நிஜமாவே நம்ம மண்டு அவன் பொய் சொன்னதுக்காக அடிச்சானா, இல்லை சிக்கன் லாலிபப்ல லாலிபப் இல்லைங்கிறதுக்காக அடிச்சானா? எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதான். இன்னும் ஏதாவது பண்ணணுமே. சண்டை நிறுத்துங்கடா. புள்ள சாப்பிட்டுட்டோம். புள்ள அது நான் கண்டுபிடிச்ச தொல்லடி. சரி அவன் கிடக்குறான் விடு. நீ என்ன மட்டும் தானே லவ் பண்ற? ஆமாண்டி செல்லம், உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் ஏறு எடுத்து கூட பார்த்ததே இல்லையே. ஏழு எடுத்து பார்த்துருக்க மாட்டான், ஆனா ஒரே இடத்துல 7-8 பொண்ணுங்களை பாப்பா. லவ்வர்ஸ் பேசிட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ற? போய் கொட்டிக்கோ.
ஓடு 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 ஓடு. இவன் நம்ம கிட்ட இருந்ததையும் மறைக்கிறான். செக் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். சரி ஷண்மு டார்லிங், உன்னோட பழைய லவர் இருப்பாளே, அந்த அருள்மொழி, அவகிட்ட நீ எப்போ கடைசியா பேசு? அது வந்துடுச்சுலாம். பிரேக்கப் பண்ணதுலேருந்து நான் அவ கூட பேசவே இல்லையே. பொய் சொன்னாதான் நம்ம மண்டை அடிப்பான்ல, ஏன் இப்போ அவன் அடிக்கல? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? ச்சே, நம்ம தான் இவரை சந்தேகப்பட்டுட்டோம். ஐயோ புஜ்ஜுக்குட்டி, சாரி டார்லிங், சாரி சாரி சாரி. பழைய லவருக்கு ஃபோன் அடிப்பேன்னு பார்த்தியா? ஃபோன் என்ன ஃபோனு, மெசேஜ், வாட்ஸ்அப்பு, இப்படி ஒன்றுமே பண்ணலையே. டெங் 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 டெங். போன வாரம் தான் அவளுக்கு பர்த்டேன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பி ஐ மிஸ் யூன்னு 15 ஸ்மைலிஸ் போட்டு அனுப்பினியே. ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. நான் உனக்கு என்னடா கூற வச்சேன்? ஒரு நாளாச்சு என்ன ஆஃப்டே பிரியாணிக்கு கூட்டிட்டு போயிருக்கா? ஏண்டா அப்போ இன்னும் நீ அவளை மறக்கல? இனிமேல் அவகிட்ட பேசுவியாடா? ஏண்டா 3 வேளை சாப்பாட்ட மூச்சுக்குன்னு சாப்பிட்டு இப்படி மொத்தமா அடி வாங்க வச்சிட்டியா? போடா அடியே, அவன் பொய் சொல்றான்டி. ரோபோ பொய் சொல்லுமா? ரோபோ பொய் சொல்லுமா? நம்ம ரோபோ போண்டாவே சாப்பிடுது, பொய் சொல்லாதா? உனக்கே தெரியாம மண்டுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்க. இன்னும் அது யார் பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருது, தெரியுமா? என்னது? ஏன் மண்டுக்கு அப்படி ஒரு சக்தியா? சே சான்ஸ் இல்லை. வேணா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பாரு. ஓகே. இந்த செட்லயே நடிப்ப மிஞ்ச யாருமே இல்லை. ஒன்னெல்லாம் கையால அடிக்க கூடாது, இது தொடப்பு கட்டி அடிக்கிறேன். நல்லா நல்லா நல்லா. என்னை அடிக்காதடா, அவர் அடிடும். என்னையே அடிச்சிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும். ஆமா, பெரிய நடிகர் தம்பி. டேய், ஃபர்ஸ்ட் எலிமினேஷன்ல நீ தான்டா லிஸ்ட்ல இருக்க. வேற ஏதாவது செக் பண்ணி பாரு. ஓகே, இந்த வாட்டி டிஃபரெண்டா பாக்கியராஜ் சார் வச்சு செக் பண்ணி பாப்போமா? அவர் ரொம்ப பாவம். இல்ல சார், இலோகத்தில் மைக்கேல் ஜாக்சன் பின்ன பெஸ்ட் டான்சர் உண்டெங்கில் நம் பாலக்காட்டு மாதவன் பாக்கியராஜ் சார் ஆகும். ஒன்னல கையால அடிக்க கூடாது. திரும்பி திரும்பி அடிச்சினா நான் உன்ன அடிச்சா போய் அவன அடிடா போடா. அம்மா என்னைய அடிச்சிட்டு இருக்க. இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டரா பெஸ்ட் டான்சர்னு சொல்ற? ஆமாண்டி, நம்ம மண்டுக்கு பொய்ய கண்டுபிடிக்கிற சக்தி இருக்குது. உண்மைதாண்டி. அதான் நான் சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன். என் பழைய லவருக்கு பர்த்டே விஷ் பண்ணது உண்மைதான். என்ன மன்னிச்சிடு. ஏண்டா அப்போ இன்னும் நீ அவளை மறக்கல? இங்க ஒருத்தி உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கா. நான் உன்கிட்ட ஏதாவது மறைச்சிருப்பனாடா? இந்த தொல்லை தாங்க முடியல. எருமை மாடு, போ நீயே வாங்க. ஏன்டா அவளை அடிக்கிற? நேத்து உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களே, அத நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? என்னது, பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஏன்டி என்கிட்ட சொல்லல? அவன் அந்த சொட்டித்தல சொல்றது பொய் தான். ஓ அடி பாவி, இத மாதிரி எனக்கு நடந்துதா நான் உண்மையை மறைச்சிருப்பனா? அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களே, அத நீ என்கிட்ட மறைச்சிட்டியா? ஏண்டா அப்போ என்ன கொயிட்டு விடலான்னு பாத்தியாடா? டேய், நீ மட்டும் என்கிட்ட இந்த உண்மையை மறைக்கலையா? நீ தாண்டி புலி வந்த உனையா? பாஸ், சாப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு. ஆன்லைன்ல 2 சமோசா ஆர்டர் பண்ணுங்க, பசிக்குது. கேண்டி, இவனுக்கு அடுத்தது சக்தி இல்ல, போட்டு கொடுக்குற புத்தி. இனிமேல இவனை விட்டு வைக்க கூடாது. வாடா. இனிமே நீ மூஞ்சிலே முழிக்காத. பிரேக் அப். நீ என்னடி சொல்றது? நானே சொல்றேன். போடா போடி போடா. பெரிய இவன் ரெண்டு செல்போன் மெசேஜ் பார்த்தேன், 2 பிட்ட போட்டிருக்கு. சக்தி வந்துச்சு நினைச்சு இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே, இனிமே நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்?
யாரு நீயா? குடும்பத்தையே கும்மி அடிச்சிடுவேன், ஓடி போயிடு அப்படியே. ரோஸ் மேடம். டேய் ரோஸ் பக்கம் வந்தா பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆந்திரா பக்கம் வந்து கேட்டு பாரு. போ. யாரு வேணாம், நான் எப்படியாவது தொலைஞ்சு போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கே சொல்லிட்டு போறேன். வாழ்க்கை நல்லா இருக்க, சின்ன சின்ன போய் சொல்றது தப்பு இல்ல, ஆனா பொய்யே வாழ்க்கையாக்க கூடாது. ஹலோ மிஸ்டர் சாய் ஹரிஷ். எஸ் இது மாதிரி சொல்லுங்க. போட்டு கொடுக்குற ரோபோ இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் வேஸ்ட். வேஸ்ட் வேஸ்ட் அவனே சொல்லிட்டான். அர்ச்சனா எப்படி இருந்தது? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போலாம் நான் ஸ்கிரிப்ட் பார்க்க ஆரம்பிச்சது வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன எப்படி வித்தியாசமா கலாய்க்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. நீங்க கலாய்க்கலன்னா ஒத்துக்கவே முடியல. ரொம்ப கியூட்டாக இருந்தது. அண்ட் சாய் ஹரிஷ், ஓ மை காட், யூ ஆர் சோ அடோரபிள். ஒவ்வொரு வாரமும் எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அடிச்சு தூள் கலப்புறீங்க. சாய் ஹரிஷ், யூ ஆர் ஃபேன்டாஸ்டிக். உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப பெருசாயிடுச்சு. பவாஸ், உங்களை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம். குச்சி மாதிரி இருந்துகிட்டு கோட் ஒன்று போட்டிருக்கா, நீ கோட்டு போட்டிருக்கியான்னு தெரியல, பட் யூ ஆர் ஃபேபியுலஸ் பவாஸ். புவனிகா, எஸ், உன்னை அம்மா கேரக்டர் கொடுக்கல, பாட்டி கேரக்டர் கொடுக்கல அப்படின்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு. பட் யூ கைஸ் வர் டெரிஃபிக். ஓகே, சரோஜா மேம், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் கரலாம் எப்படி இருந்தது? ஸ்பெஷல் அட்ராக்ஷன் சாய் ஹரிஷ். ஏற்கனவே நீ டால் மாதிரி இருப்பேன், கியூட்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு ரோபோ கெட்டப்ல சூப்பராக இருக்கு. ஆனால் சாப்பாடு பைத்தியம். நான் ஃபர்ஸ்ட் லைட் டிடெக்டர் நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது செல்ஃபோன் திருடிட்டு அதுக்குள்ளே மெசேஜ் எல்லாம் பார்த்து உன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும்டா, எந்த லவர் சேர்ந்து இருக்க முடியாது. அண்ட் புவனிகா, எப்போவுமே அம்மா கேரக்டர், அத்தா கேரக்டர், டாமினேட்டிவ், கத்துறது இல்லை, பாவமாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து சேஞ்ச் நல்லா இருக்கு. ஸோ ஹீரோயின் கேரக்டர் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் பவாஸ், நீ எப்போவுமே சூப்பர், ஓவராலாக சூப்பர். அப்பா நீங்க சொல்லுங்க. பாவாஸும் சரி புவனிகா ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட் எப்போவுமே ஸ்கோர் பண்ணுவார், அவரும் நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஆனால் இந்த ரெண்டு பேர்த்த விட அவருக்கு தான் ரொம்ப எடுத்தது. ஏன்னா சில நேரங்களில் கேரக்டர் கிடைக்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். அந்த ரோபோ எப்படி பேசும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பிக்கப் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்புறம் நிறையா அந்த பொய் சொல்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவருக்கு அதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கேரக்டர் வைஸே அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருந்துருச்சு. ஆனால் 3 பேரும் சோட போகலை, 3 பேருமே ரொம்ப நல்லா காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நிக்கி, இந்த ரோபோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 க்யூட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஐ எம் ஆல்சோ அ சூப்பர் ஸ்டார் ஃபேன். அண்ட் ரோபோ பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்துச்சு. ஐ கட்டி பிடிச்சி அப்படியே வீடு தூக்கி போனேன், அப்படி இருக்கு எனக்கு. அப்படியா? தூக்கி போயிடுங்க. ஐ டோன்ட் மைண்ட். சூப்பர். ஆல்ரைட் குட்டீஸ், 3 பேருமே சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் சூப்பராக பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நம்ம ரோபோவோட ஸ்கிட் பார்த்தோம். கமல் சார், ரஜினி சார், வடிவேல் சார், 3 பேருமே வந்து ரோபோ மாதிரி யாருன்னா எப்படி இருக்கும்? ரோபோ மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி கமான், ஐ எம் வெயிட்டிங். ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ், cheer. ரெடி பேரண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுவோம். ரெடி? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். டச்சு 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 என்ன டச்சு
டச்சுமி கிச்சு 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 என்ன கிச்சுமி 7 மணிக்கு மேல நானும் இன்ப லட்சுமி ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான் டச்சு 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 என்ன டச்சுமி கிச்சு 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 என்ன கிச்சுமி 7 மணிக்கு மேல நீயும் இன்ப லட்சுமி மலடா அண்ணாமலை சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒன்றும் இல்லை மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். ஐ கொண்டு வரவனுக்கு 5 லட்சம்னு சொன்னியா? எதுக்கு வீண் செலவு? நானே வந்திருக்கேன். ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்திக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுமா சிறுவே சிறுமா சிறுவே வச்சிருக்கிற உனக்கு ஆப்பே. எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா 10 கெம்பாட்ட பாடும். மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். எட்டனா இருந்தால் எம்பாட்டு கேட்கும், பத்தனா இருந்தா 10 எம்பாட்ட பாடும். மாப்பிள மாப்பு பச்சிட்டாடா ஆப்பு. என்ன தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அப்பா பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாம் அர்ச்சனாவுக்கு ஒரு அழகான கைதட்டல் கொடுங்க. உண்மையிலேயே வடிவேலு வந்து கஷ்டம். ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் முதல் கொண்டு பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு எதுவுமே மிஸ் ஆகாமல் வந்தது. டயலாக் சிங்க்கோட பர்ஃபெக்டாக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ இந்த வாரமும் மிக ஸ்போர்ட்டிவா எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண ரோஜா மேம் அண்ட் அர்ச்சனா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போற ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக தமிழ் மக்கள் எல்லார் மனசையும் உலுக்கின ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈழப்போர். அந்த போர்க்காலத்துல ஈழத்துல இருந்த அம்மா பொண்ணு அவங்களுடைய மனநிலைமையை பிரதிபலிக்கிறதுக்காக வராங்க ரித்தன்யா அண்ட் நிஹாரிகா. எப்போ இந்த குண்டு சத்தம் நிற்கும்? எப்போ நம்மளோட வீட்டுக்கு போவோம்? நம்மளுடைய வீட்டுக்கு போக முடியுமா என்றே தெரியல. வீட்டுக்கு பதிலாக குண்டு பாஞ்ச பல்ல மட்டும்தான் அங்கே இருக்கும். அச்சோ, அப்போ நம்மளோட வீடெல்லாம் போச்சா? அம்மா என் கூட பேசுற. எல்லா நாட்டிலும் இப்படிதான் குண்டு போட்டு கொண்டே இருப்பார்களா? இது நம்மளோட சாபம். நம்மளோட இனத்துக்கு மட்டும் கிடைச்ச சாபம். ஏன்னா நமக்கு மட்டும் இப்படியோ சாபம்? நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம எந்த தப்பு பண்ண இல்லை. தமிழை கதிக்கிறவங்க நாம, இந்த நாட்டோட பூர்வ குடிகள். அதே சிங்களத்தை கதிக்கிறவங்க நமக்கு பின்னாடி வந்து குடியேறினவர்கள்.
இந்த மொழியை பிரச்சனையாக்கி பல பேர் நம்மளை ஒடுக்க எண்ணினார்கள். இந்த பிரச்சனையால் பல பேர் நம்மளுடைய நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார்கள். இவ்வளோ கஷ்டப்பட நமக்கு உதவி பண்ண யாருமே இல்லையாம்மா? இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நம்மளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த இக்கட்டான நேரத்தில் நமக்கு உதவி யாரும் இல்லைல்ல. அதனால் நம்ம உயிரை நாம தான் பாதுகாக்கணும். வயிறு வலிக்கிறதா? இல்லையாம்மா, எனக்கு பசிக்கிறது. அச்சோ, இரு நான் போய் பக்கத்தில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா என்று பார்த்துட்டு வரேன். ஆமா, என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க, நானும் உங்களோட கூட வரேன். வேண்டாம், நீ இங்கே இரு, பக்கத்தில் என்ன நிலவரேன்னு தெரியல. இளம், நான் இல்லாதப்போ இனிமேல் விமான சத்தம் கேட்டால் அந்த பதுங்குக்குள்ளிட போயிட வேண்டும். விளங்குதா? சரி அம்மா. எப்படி விமானத்தின் மேலே இருந்து சரியாக குண்டு வீசுகிறார்கள்? விமானத்திலிருந்து பார்த்தா நம்மளை தெரியுமோ? நாம் ரொம்ப சிறுசால இருக்கும். விலங்கில்லையே. அம்மா, அம்மா, நான் இல்லாதப்போ இனிமேல் விமான சத்தம் கேட்டால் இந்த பதுங்குக்குள்ளிட போயிட வேண்டும். விலங்குதா? அம்மா, நீங்க சாப்பாடு வாங்க போனவுடன் இங்கே குண்டு போடும் விமானங்கள் வந்து விட்டன. அதான் நீங்க சொன்னபடி அந்த படகு குழிக்குள்ள போய் ஒளிந்து கொண்டேன். இளம் கொண்டு ஆக இல்லைல்ல? இல்லையாம்மா, எனக்கு ஒன்றுமாக இல்லை. விமானங்கள் போயிட்டன. சரி, உட்காரு, சாப்பிடலாம். சரி, நான் இனிமேல் இல்லாதப்போ விமான சத்தம் கேட்டால் அந்த பதுங்குக்குள்ளிட போயிட வேண்டும். சரியா? சரி, நீ கொஞ்ச நேரம் கிடந்து உறங்கு. அம்மா, யார் எனக்கு தமிழ் இளம் என்று பேர் வச்சது? உன்னுடைய அப்பா தான். என்றைக்காவது ஒரு நாள் தனி ஈழ நாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பெயரை உனக்கு வைத்தார். அதற்காக போராடியும் உயிரையும் மாய்த்து கொண்டார். சரிம்மா, அது ஒரு பெரிய கதை. நீ உறங்கு. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ மூச்சுப்பட்ட
இருக்கிறது, வேற இடத்துக்கு போயிடலாம். இங்கே இளம் போகிறது இருப்போர் நிலவரம் என்ன என்று கேட்போம். விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை பிடிக்கும் முயற்சியில் இலங்கை ராணுவம் தீவிரம் காட்டி வருகிறது. கூடிய விரைவில் போர் முடியும் என இலங்கை ராணுவ செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அம்மா, போர் முடிய போகுதா? அப்போ இனிமே விமானத்திலிருந்து குண்டு போட மாட்டார்களா? இல்லைம்மா, போர் ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாளைக்கு எல்லா இடத்திலும் குண்டு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். உடனடியாக இங்கே இருக்கிறது போலாம் வா. விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. புதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனை மரக்காடே பறவைகள் கூட, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. யாருமா நீங்க? இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இலங்கையிலேருந்து வரோம். அங்கே போர் உக்கரமாக போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் உயிர் தப்பித்து தமிழ்நாட்டு மீனவர்களோட உதவியோடு இங்கே வந்தோம். விஷயம் தெரியாதாம்மா? போர் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. என்ன, எனக்கு விளங்கலே. ஆமாம்மா, அப்படித்தான் பேப்பரில் டிவிலலாம் போடுறாங்க. நான் நம்ப மாட்டேன். அவர் இருந்திருக்க மாட்டார். நான் நம்பவே மாட்டேன். இங்கேயும் நிறையா பேர் அந்த நியூஸை நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. என்ன ஆச்சுன்னு காலம்தான் பதில் சொல்லணும். சரி, இந்த நேரத்தில் சின்ன குழந்தைய வச்சுட்டு எங்கே தங்குவீங்க? சரி, இன்னைக்கு ராத்திரி என் கடையில் தங்கிக்கங்க. நாளை காலையில் நம்ம தலைவர்கிட்ட பேசி உங்களை முகாமில் சேர்க்க ஏற்பாடு பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க. இங்கே படுத்துக்கங்க, நான் காலையில் வரேன்.
இளம் 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 என்னம்மா என்ன ஆச்சு? என் மகளை காணல, என்ன போனா தெரியல. என்னது மகளை காணோமா? சரி பயப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா. அவளுக்கு இந்த நாது புதிது, அவ எங்கேயும் போய்க்க மாட்டா. இளம் 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 மா, நானும் உங்க பொண்ணை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், உங்க பொண்ணை காணோமா? விமான சத்தம் கேட்டால் அந்த பதுங்குக்குள்ளியோடு போயிட வேண்டும், சரியா? இளம் 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 காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், இப்ப நானே உங்களுக்கு கண்ணு போட்டானே அச்சா. இளம் உனக்கு ஒன்றும் ஆகல. இளம் உனக்கு ஒன்றும் ஆக இல்லைல்ல, உனக்கு ஒன்றும் ஆக இல்லைல்ல. எங்கேயாவது போக வேண்டும் என்றால் அம்மாவை எழுப்ப வேண்டியதானே, ஏன் தானே போனா இளம்? இல்லை அம்மா, நீங்கள் தானே சொன்னீர்கள் விமானம் சத்தம் கேட்டால் அந்த படுங்குழிக்குள்ள போக வேண்டும் என்று உங்களை எழுப்பி பார்த்தேன். ஆனா நீங்க எழுந்திருக்கே இல்லை, அதான் நான் தனியாக போயிட்டேன். இளம், இங்கே இப்போ இருக்கிற விமானம் குண்டு போடாதுமா, அது நம்மளுடைய நாட்டில் தான். இது நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாமா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோமா. நீ இனிமேல் நீங்க ஓடி வழிய வேண்டாமா, இருக்கிறவங்க நம்மளே பாதுகாப்பாகமா, சரியா? அம்மா, அப்படி என்றால் நம்மளோட நாட்டுக்கு திரும்பி போக மாட்டோமா? என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தனி நாடு கிடைக்கும், அன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சியாக வாழ வழி பிறக்கும். அன்றைக்கு கண்டிப்பாக தாய் நாட்டுக்கு போவோம், கண்டிப்பாக திரும்பி போவோம். ஒரு சுகம் தாய்மொழி போல் ஒரு சுகம் வருமா? சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் சுதந்திரம் வருமா வருமா? பிறந்த தேசம் அங்கே, கண்டிருந்தும் தேசம் எங்கே? கண்டிருந்த தேசம் அங்கே, கண்மூடும் தேசம் எங்கே? பிரிவோ வருகிறோம்.
புலம்பெயர்ந்த மக்களுக்கு அங்க வாழ்ந்த நினைவுகளும் ஒரு பிடி மண்ணும் தான் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நினைவா இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸ் ரித்தன்யா நிஹாரிகா நீங்க வந்து எல்லாரையுமே கண்கலங்க வச்சிட்டீங்க. அருண் ராஜா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அருண் ராஜா எப்படி பண்ணாங்க? அதான் இந்த கண்ணீர் தான் அவங்களோட பதில், பர்ஃபார்மன்ஸோட பதில். கண்ட்ரோல் பண்ண முடியல ஆக்சுவலாக. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக அந்த கண்ணீர் வந்து இல்லை எல்லாரும் ஒன்று நம்மலாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. எங்களுக்கு மறுபடியும் இதை ஞாபகப்படுத்தினதுக்கு உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ராம்தாஸ் நீங்க சொல்லுங்க. இல்லை இந்த மாதிரி அந்த வாரப்போ வந்து நான் 2-3 CD பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அது இப்போ 2 கல் இப்படி விழுந்த குழந்தை முழுக்க விழும்போதே ஒரு எமோஷன்றப்ப அது அதான் இவர் சொன்ன மாதிரி மறந்துட்டா சில விஷயங்களை ஞாபகப்படுத்தின ஒரு இது இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். நிக்கி கல்ராரி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு சுத்தமாக நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கலனா நாங்கள் எல்லாரும் இன்வால்வ் ஆகிட்டோம். வி வர் லைக் இது நம்ம முன்னாடி நடக்கிறது ஒரு விஷயம் அந்த மாதிரி இருந்துச்சு நிஜமாக. ஐ காட் இன்வால்வ். அங்கே எவ்ரி மதர் வாஸ் கிரைங். அது ஒரு மம்மி ஒரு அம்மாவோட ஒரு அன்பு இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணீங்களோ அங்கே ஒரு மம்மியும் அதை ஃபீல் பண்ணி அப்படியே they were crying and I could feel the same connect. And there's so much that I want to say, but seriously, just one thing. Hats off to your performances. Yes sir. Director Saravanan நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணு ஒரு டயலாக் பேசிச்சு, நிஹாரிகா. அந்த குட்டி பொண்ணு நிஹாரிகா மேலே விமானத்துலேருந்து பார்த்தா நம்ம சிறுசாக தான் தெரியும், அப்புறம் எப்படி குண்டு போடுவாங்க அப்படின்ட்டு நம்ம சிறுசாக தான் தெரிஞ்சிட்டோம். அதனால அவங்க அந்த மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப பெருசுங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிரூபிப்போம். அந்த நம்பிக்கை இருக்குது. என்னால் எமோஷனல் ரொம்ப. நான் இது பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு நினச்சாலும் அந்த குழந்தை வந்து என்னை இழுத்துட்டே போகுது உள்ள, அந்த ஃபீல்குள்ளே இழுத்துட்டே போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது போக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். தேங்க்யூ சார். இங்கே 2-3 கல் விழுந்ததுக்கே நம்மளா ஓ அப்படின்றோம். நிஜமாலே நடந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரோஜா மேம் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? உண்மையிலே இவங்க வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஹார்ட் டச்சிங் பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து ஃபுல்லாகவே அழுதுகிட்டே இருக்கு, என்னை அறியாமல் நான் அழுதுகிட்டே இருக்கு இப்போ கூட. ரித்தன்யா அண்ட் நிஹாரிகா பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க ஆல்ரெடி ரித்தன்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் சரியில்லைன்னு ஒரு ஒய்ஃப் கேரக்டர் சூசைட் பண்ணிவிட்டு அந்த லெட்டரில் வரும், அன்றைக்கே நீ ஃபேவரட் ஆகிட்ட. அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் மாம் ஒரு பேய் கேரக்டரில் வந்து அந்த குழந்தைக்காக நீங்கள் அழுவுறது அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து வேறு லெவல். உண்மையிலே எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்க. அண்ட் நிஹாரிகா அந்த லாங்குவேஜ் கூட ரொம்ப கஷ்டம் தெரியுமா, அந்த தமிழ் பேசுகிறதே வார்த்தைகள் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. 2 பேரும் மயமறந்து நான் பார்த்துட்டே இருக்கு. அண்ட் எப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் இனிமேல் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பேசும்போது எனக்கு அப்படியே நிற்கவே இல்லை. ஏன்னா இதை பற்றி நான் நிறைய கூட சொல்லலாம். அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது என் வீட்டுக்காரர் வீட்டில் வந்து அவர் அழுவார், அப்படி அழுவார் செல்வா சார். ஸோ இதுக்காக நாங்கள் கனடாவில் போய் மீட்டிங்ஸ் எல்லாம் கூட நிறைய பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்ரீலங்கன் பீப்புள் இருக்கிற இடமெல்லாம் போய் நிறைய மீட்டிங்ஸ் கூட பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது இப்படி அழுதுகிட்டே இருக்கோன்னா உண்மையில் அங்கே நடக்கிற இடத்துல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த குழந்தைங்கள வச்சுட்டு அந்த குழந்தைங்க எப்படி பயப்படிருப்பாங்க அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே எந்த நாட்டிலுமே யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இவங்க எல்லாருக்குமே அவங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டுக்கு நம்ம போவோம், நமக்கு நல்ல காலம் வரும்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை அது நிஜமாகணும். நல்ல நாள் பிறக்கணும். கடவுளை நான் வேண்டிக்கிறேன், நல்ல நாள் வரும். இதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். அப்பா இல்லை எனக்கு அழ முடியல. ஏன் அழ முடியலன்னா கில்ட்டியாக ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நான் நிறைய ஊருக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போதும்
ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ரொம்ப பாசத்தோடு வந்து பேசுகிறது அந்த இலங்கை தமிழர்கள். அவங்க தான் எல்லா இடங்கள்லையும் வருவாங்க. 2 பொண்ணுங்க நடிக்கும்போது 2 குழந்தைகளும் இது குழந்தைங்க நடித்த மாதிரியே தெரியல. அது அந்த டோட்டல் இலங்கையினுடைய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த இது இவங்க தான் பிரதி எடுத்த மாதிரியே இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு அம்மா, அங்கே இருக்கிற ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன வேணும், இங்கே தங்கிக்கோங்க, இங்கே படுத்துக்கோங்க, அது அழகாக வந்து அதுதான் சிம்பாலிக்காக அதுதான் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அந்த டீ கடைக்காரர் அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் அது மூலமாக நம்மளுடைய நிலைமை இதுதான், இவ்வளோ தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிக்கோம். பர்ஃபார்மன்ஸு 2 பேருமே அந்த பொண்ணு அழுது ஃபீலிங்கோட அம்மா கேரக்டர் அவ்வளோ இதாக பேசிச்சு. இந்த பொண்ணு அழுல, ஆனால் வந்து அவ்வளோ இன்னசென்ட்டாக வந்து இந்த பொண்ணு அந்த டைலாக் மாடுலேஷன் எல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மாடுலேஷனோட ஆழமான ஒரு ஸ்கிரிப்டை ஆழமா நடிக்க வச்ச திரைப்பற்றை ராமுக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் போய் சேரும். ராம் மாஸ்டர் ப்ளீஸ் கம். எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனை மரக்காடே. ஏன்னா 2 கேரக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு அந்த இலங்கை தமிழை கற்றுக் கொடுத்து ஆழமா ஒரு ஸ்கிரிப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க மாஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம். சீசன் 1லேருந்து இன்றைக்கி சீசன் 2 உடைய 5வது வாரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னிஷன் இந்த ஸ்கிட் மூலமாக உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமை ராம். ஒரு 8 வயசு 5 வயசு குழந்தை ஈழத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதை புரிய வச்சு அந்த மொழியை கற்றுக் கொடுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸை மேடையில் கொண்டு வரது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நிதிஷ் ஒரு சின்ன ரோல் நீங்கள் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ரோல். இந்த தருணத்தில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்த ஈழத்தமிழர்கள் இந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க சார்பாக ஐட் லைக் டு கிவ் them that hug. விடைகொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனை மரக்காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா உதட்டில் புன்னகை புதைவாம் உயிரை உடம்புக்குள் புதைவாம் வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். ஆல்ரைட், இவ்வளோ நேரம் நம்ம குட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இங்கே எங்கள் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸோடைய மேடையில் உங்கள் ட்ரெய்லரை ஒரு வாட்டி பார்க்கணும் நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ மரகத நாணயம்டைய ட்ரெய்லரை பார்க்கலாம். ஆமா என்ன பண்ணுற நீ இப்ப? சின்ன கல்லு சின்ன லாபம்னு நம்ம கையில பெத்த கல்லு பெத்த லாபகுது. சாமி ஒரு கல் எடுக்கணும் சாமி. என்ன கல்லு? சும்மாலாம் பார்க்காத, அச்சு பாரு. அந்த பொட்டிக்குள்ள என்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரியும்ல? 10 கோடி. மரகத நாணயத்தை தொட்டா நம்ம சேர்த்துக்கணும். ஆமா, இரும்பொறை அரசன். நட்பு ஆவியல்லையே இருக்கு. யாரா இங்க நக்கலா பேசுனது? எல்லாருமே நக்கலா தானே பேசுறாங்க. வெரி வெரி நைஸ். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நிக்கி, இதில் வந்து திடீர்னு ஹோம்லியா வரீங்க, திடீர்னு அப்படியே ரவுடி மாதிரி ஆக்ஷனாக வரீங்க. என்ன எதுதான் ரியல் இதில்? அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அது எல்லாரும் போய் 16th ஜூன் தியேட்டர்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ படத்தை பற்றி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? வெல், ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி கேரக்டர் நான் சுத்தமாக இப்போ வரைக்கும் பண்ணல. அண்ட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் அட்லீஸ்ட் எந்த ஹீரோயினும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணல. ஸோ வெரி பிக் தேங்க்யூ டு அவர் டிரெக்டர் ஃபார் ஸ்கிரிப்டிங் சச் அ வண்டர்ஃபுல் character, not just for me, for everybody. படம் வந்து 5 பேர் பத்தி. That's me, ஆதி, ராம்தாஸ்னா, அருண்ராஜ்னா and Danny. ஸோ மரகத நாணயம் நம்ம லைஃப்ல வந்து என்ன பண்ணுவோம், என்ன நடக்கும், என்னென்ன சேஞ்ச் ஆகும், அதை பற்றி தான் படம். அண்ட் நிறைய இட்ஸ் pretty much like a combination of many genres ன்னு சொல்லலாம். It's adventurous, fantasy, comedy, thriller. So all together. A lot of it together, yeah. Okay. ஆல்ரைட் நிக்கி, நீங்க வந்து சூப்பர் டான்சர் அண்ட் லாரன்ஸ் மாஸ்டர் கூட பயங்கரமா போட்டி போட்டு டான்ஸ்லாம் ஆடிருக்கீங்க. ஆனா வந்து விஜயகாந்த்
சார் கூட ஆடி இருக்கீங்களா? இல்லையே. எங்க ஜூனியர் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் சார் கூட ஆடணும்னு ஆசையா இருக்கா? பயமா இருக்கே. பயமா இருக்கா? ஆனா ஆசை இருக்கா இல்லையா? கண்டிப்பா, why not? Come on அஜய். Thank you so much, Nikki. That's a sport. My pleasure. Thanks for having me for once again. Thank you. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைரக்டர் செல்வராகவன் அப்படினாலே வந்து ஒரே த ஃபீலிங்ஸ், ஒரே த எமோஷன்ஸ், அப்படியே ஹைட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து அவர் எல்லாரோட எமோஷன்ஸையும் டச் பண்ணிடுவாரு. அப்படி ஒரு டச் பண்ணி ஃபீல் பண்ண ஒரு படம் 7G ரெயின்போ காலனி. அந்த படத்தை தான் இந்த பசங்க வந்து இப்போ ஸ்பூஃப் பண்ண போறாங்க. ஸோ இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க ரோஷன், ஆதித்யா, அனுஷ்கா and நித்யஸ்ரீ. நாம் வயதுக்கு வந்தோம், நம் இளமைக்கு வந்தோம், இந்த இருவரு வருடம் அடவீனாய் போனோம். இரு கண்கள் எல்லாம் இளப்பெண் முகம் வரும், தினம் கனவுகள் தானே நம் உணவாய் மாறும். ஏண்டா 7 வயசாகுதுல இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க தண்டச்சோறு தண்டச்சோறு. 14 வயசாத்துல இன்னும் அப்படி அட்வைஸ் பண்றேன். தண்டச்சோறு போய் பால் வாங்கிட்டு வா. யாருக்கு பால் ஊத்த போறேன்? உன்ன மாதிரி தண்டச்சோறுலாம் பெத்ததுக்கு எனக்கு நானே தாண்டா பால் ஊத்திக்கணும். அப்ப கூட உடனே போய் வாங்கிட்டு வா. என்னங்க சும்மா பால் கடை போய் பால் வாங்கிட்டு வாங்க. டேய் என்ன நல்லா கேட்க போற அப்புறம் முடியாதுடா. என்னடா பண்ணுவ? சலா குட்டி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஜூனியர் சூப்பர் ஸ்டார் செட்டுக்கு வருவாங்கல்ல, ஆமா, அவங்க சாப்பிட வச்சிருக்க ஸ்நாக்ஸ்லாம் புடிங்கி தின்னு. வேணாடா குடுறா, நானே இப்ப வாங்கிட்டு வரேன்டா. குடுறா செல்ல குட்டி, குடுறா நான் வாங்கிட்டு வரேன். நாங்க பாக்கிராச்சா பால் கடை போய் பால் வாங்கிட்டு வாங்க. சார், என் பொண்ணு இங்கெல்லாம் செட்டுக்கெல்லாம் வர்றதில்ல. அது மட்டும் இல்லை, அப்படியே வந்தாலும் அவள் ரொம்ப உஷாரு. அவளை விட நான் ரொம்ப உஷாரு. அதனால நீயே போய் பால் வாங்கி. உங்க பொண்ணு வர மாட்டாங்க. சரி. ஆனா இப்படி ஃபைனல்ஸ்க்கு பூர்ணிமா மேம் வருவாங்கல்ல, அப்ப நீங்க ரோஜா மேடம் கூடயும் அச்சுமா கூடயும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். டேய், அவங்க வீட்டுக்காரரு கேப்டன் பிரபாகர்னு படம் எடுத்தாள். அவர் ஒரிஜினல் கேப்டனையும் கூப்பிட்டு வந்துடுவார். இங்கே ஒரிஜினலாகவே கமாண்டர், நேவி கமாண்டர் இவங்க வீட்டுக்காரரு. 2 பேர்த்துக்கிட்டே என்னை மாட்டி விட்டு, இல்லைப்பா நீ என்ன சொல்லி கேட்குறேன், ஏன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட அப்புறம் நான் இன்னும் ரொம்ப எக்கச்சக்கமாக மாட்டிக்குவேன். ஏண்டா டேய், ரோஸ் மேடம்க்கு இந்த வேலையும் கொடுக்கலையாடா? நீங்க 2 பேரும் பால் வாங்க போயிட்டீங்கன்னா நான் யார் கூட டைம் பாஸ் பண்றேன்? இங்கே இருக்கட்டும். நிலா காயும் நேரம் சரணம், ஊரா போக நீயும் வரணும். நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். ஏண்டா எரும மாடு, பால் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா வெட்டியா பேசிட்டு
சொல்லிட்டு இருக்க? தண்டச்சோறு தண்டச்சோறு வீணா போன புளிசோறு மாதிரி இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறியே. இரியா நான் வரேன். அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, பிரியாணி வாங்கிட்டு வந்தியா? இந்த வயசுல அப்பங்கையால சோறு திங்கிறியே, அசிங்கமா இல்ல? அசிங்கமா தான்டா இருக்கு. கையாது கார்பரேஷன் குப்பல மாதிரி கப்படிக்குது. நீ போய் கையை கழுவிட்டு வாடா. அதெல்லாம் நேத்தே கழுவியாச்சு, வா சாப்பிடலாம். சார் சார் ஐயா அம்மா போமா பக்கத்து போமா. அது இல்ல சார், நாங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். பிரியாணி வாசம் எங்க வீடு வரைக்கும் வந்துச்சு, அதான் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு போலான்னு வந்தேன். உட்காருமா. என் பிரியாணிய கண்ட கண்ட நாயெல்லாம் தின்னும் போது இந்த நாய் தின்னக்கூடாதா? நீ தட்டை கொடுமா. ஆமா, உன் பேர் என்ன? அனிதா அங்கிள். அனிதா அங்கிள்? அனிதா அங்கிள் ஒரு பேரா? ரொம்ப புதுசா இருக்கே. ஐயோ அங்கிள், என் பேரு அனிதா. ஓ டே கதிரே, தேதி 17 ஆச்சு, ரிசல்ட் வந்துருச்சா? அதுவா, 5 பேப்பர்ல போயிட்டு எழுதுனது 5 பேப்பர் தான்டா. ராத்திரி ஆனா தூங்க முடியலடா. ஆமாம்பா, கொசு தலை தாங்கல. ரூம்ல ஏசி படுத்துறீங்களா? ஓசி சோர்த்தீங்களா? எருமாட்டுக்கு ஏசி கேக்குதா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா குடும்பம் என்ன ஆகும்? தங்கப்பா என்னடா பண்ற? அது இல்லடா மகனே, எனக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பாங்கன்னு ஃபீல் பண்றேன்ப்பா. டேய், நீ ஒன்று எனக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலடா, நீ என்னமோ தனியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏண்டா நான் புலம்புறது உனக்கு நக்கலா தெரியுதா? பேசுவியா? பேசு. எத்தனை பண்ணி அடிக்க கை உங்குறியா? அடிடா அடி. உன்னெல்லாம் புள்ளையா பச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்டா. நீலாம் ஒரு புள்ளையா? உங்க அப்பா கோச்சர் போறாடா. யாரு அவனா? பிரியாணி தீந்து போச்சுன்னு கை கழுவ போறான்டி. ஓகே கதிர், எனக்கு பிரியாணி பத்தல, நான் போய் கொஞ்சம் குஸ்கா வாங்கி சாப்பிட்டு வந்துடுறேன். ஓ இங்க இருக்கா? அனிதா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஒன்று கேட்கணும். அப்போ பிஸியாக இருக்கிறேன், அப்புறமேல இருந்தால் சொல்லு. அனிதா, ஐ லவ் யூ அனிதா. இந்த பிரியாணியை நான் சாப்பிட்டா இப்படி பிரியாணியை அனிதா பேட்டி இதராவோ. ஐ வடை. ஏய், இது சாப்பிட இல்ல, இந்த ஓட்ட வழியா பார்த்தா உனக்கே இதை தீனி பண்றான்னு தெரியுமா? பாரு. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றில் இலைகள் விடு அண்ணன்,
என் கூட நிற்கும் போது அசிங்கமா இருக்கா? பின்ன இந்த மூஞ்சி கூட தான் நின்னா 4 பேர் ஏதோ ஒரு நப்பாசை என்னையும் ஒரு பொண்ணு பார்க்குதேன். ஆனால் பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி பார்த்தான். அன்னைக்கு நீ செருப்பால் அடிச்ச அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. அடா பாவி, செருப்பால் அடிச்சாதான் உனக்கு ரோசம் வரும்னா நான் அப்போ அடிச்சிருப்பேன்டா. கம்னேரியா, நான் லைஃப்ல பண்ண ஒரே நல்ல விஷயம் நான் லவ் பண்ணது தான். நான் லைஃப்ல பண்ண ஒரே தப்பு உன் கூட பர்ஃபார்ம் பண்ண வந்தது தான். அனிதா, எப்போ அரமண்டிய அவன் கூட சேராத. உன்னை எங்கே உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா? டாப்பில் உட்கார வச்சிருக்கேன். நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு என்னை விட நல்ல பையன் கிடைக்க மாட்டான். ஓகே கதிர், காலையில் 8 மணிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வா, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அப்பா, காலையில் 8 மணிக்கு அனிதா நான் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லியிருக்கா. நீ தானே எனக்கு கரெக்ட் டைம் கல் போடணும். நான் அப்பன்டா. தெரியும்டா, ஃபோன் அலாரவி. ஃபோன்ல அலாரம் அடிச்ச சத்தம் வருமா? டேய், அலாரம் அடிச்சா சத்தம் வராம பின்ன சமையல் அரட்டியா வரும். பேசாம படுறா, காலைல 7 மணிக்கு எனக்கு இன்டர்வியூ வருது. இன்டர்வியூ இருக்குன்னு சொல்றான் பாரு. டாபா, என்னடா உன் ஃபோன்ல ரிங்டோன் என்ன வச்சிருக்க? சாவு மோளம். டேய், பேசாம படுறா. டப்பா, டேய் அப்பா. இப்போ என்னடா ஆந்தைக்கு பிறந்தவனே, உன் ஃபோன்ல ரிங்டோன் என்ன வச்சிருக்கேன்னு கொஞ்சம் செக் பண்ணுடா. ஐயோ, உன் கூட பெரிய இம்சையா இருக்கே. போதுமா? நீ தான் இன்டர்வியூ போல, என்னையாவது போக விடுறா. அலாரம் அடிக்குதான்னு செக் பண்ணோம்டா. தொம்மை, பன்னி, பக்கி, எருமை, லூசு, இன்னொரு தடவை எழுப்புடா. வா. சதி பண்ணிச்சு தூங்குடா. எதுக்கு எங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? ஏன் கடைனா காசு வேணுமா? என்கிட்ட டீ குடிக்க கூட காசு இல்லை அனிதா. உன்கிட்ட என்ன தனமடா இருக்குது? உள்ள எவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர் இருந்தாலும் ஈஸியா தந்துருவான். சூப்பரா. அப்ப இத தர பார்க்கலாம். யார் இது? நான் கிளாஸ்மேட் பண்ணது ஆசைப்பட்டு வந்தேன். அடி பாவி, இப்போதான் அழகான பொண்ணுங்கெல்லாம் சோத்து கழிவு நிரூபிச்சுட்டடி.
உன்னால முடியும்டா. அவன் திருடி சோத்திங்கடா. தத்தா இருந்தா சோத்தேன்னு திருடித்தீங்களா? சோத்தை திருடி தின்றதுக்கு நான் இங்க ரெண்டு அப்படி பிளான் போடுது பாத்தியா? பார்க்காது. எவ்வளோ நாளா இதுக்கு தான் நீ வெயிட் பண்ண? இப்போ சொல்ற, என்ன எனக்கு பிடிச்சிருக்கு. போ, கரெக்டாக பண்ணுவான் பாரு. இனிமே இதுதான்டா உன் வேலை. ஆல் தி பெஸ்ட். அப்பா, நான் கேரியர் திறக்க வேலையில புதுசா சேர்ந்திருக்கேன். இந்தாங்கப்பா கேரியரு. இத்தனை நாள் இந்த அப்பனுக்கு நீ ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? இப்ப மட்டும் என்ன? போ, கண் முன்னாடி நிக்காத. இவ்வளோ பெரிய கேரியரு. என் பையன் கேரியர் திறக்கிற வேலையை சேர்ந்திருக்கான். எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? அப்புறம் ஏன்டா திட்டி அமிச்சவன? இத்தனை நாள் திட்டிட்டு கேரியரை பார்த்தோன்னு இழிச்சா அப்பா சோத்து கலையிறான்னு நினைக்க மாட்டான். அதுக்குதான். டேய், சென்டிமெண்டா பேசி கேரியர் சொத்தை ஆட்டியா போடலான்னு பார்க்குறியா? இந்த கேரியருக்கு காரணம் அனிதாதான்ப்பா. கனா காணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள் கலையாக கோலம் போடுமோ விழி போடும் கடிதங்கள் வழி மாறும் பயணங்கள் தனியாக ஓடும் போகுமோ இது இடைவெளி குறைகிற தருணம் இரு இதயத்தில் மெல்லிய சலனம் இனி இரவுகளின் அனிதா, என்னது இது? பார்த்தா தெரியல, லவ் சீன். அது தெரியுது. எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்கு? ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சதுல இருந்துதான். ஏண்டா, எவ்வளோ தைரியம் தான் ஏன் பொண்ணைய லவ் பண்ணுவேன்? யோ, என்னைய பிள்ளை பெத்து வச்சிருக்க நீ? பார்த்தா தெரியல, ஆம்பளை புள்ளடி. கலைவா. என்ன கிண்டலா? எதா இருந்தாலும் வாங்க அப்படி உட்காந்து பேசலாம். நான் உட்கார்ந்து பேச வரல. அப்படின்னா வாங்க அப்படி போய் நின்று பேசலாம். அச்சி, வாய் முடு. யோ, உன் பையன் என் பொண்ணை லவ் பண்றான். அவளுக்காக அவன் வாங்கி கொடுத்த gift. வாடி. அம்மா அம்மா அம்மா, லாஸ்டா ஒரு தடவை கதிர் கையால சாப்பிட்டு வந்துடுறம்மா. கதிர். தண்ணி தண்ணி அந்த தண்ணில இந்த பால் குடி. டேய், நீ குடுத்தது பால்லடா, பெனாயில்டா. டேய், பால் ஊதுறேன்னு சொல்லி என் பொண்ணுக்கு பால் ஊதுறீங்களேடா. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். அடடடடா 7G ரெயின்போ காலனியோடைய ஸ்பூஃப் இங்க பண்ணிருக்காங்க. எப்படி இருந்தது அருண் ராஜா? ஒரு அடல்ட் கண்டென்ட் தான். ஆனால் அதை வந்து அப்படியே இந்த சாப்பாட்டை வச்சு மேட்ச் பண்ணி மாத்திடுவோம்ல. ஒன்று பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எல்லாருமே அவங்க கொடுத்த டயலாக் கரெக்டாக பேசி எல்லாரும் சிரிக்க வச்சு, ஸோ இந்த அப்பா பையன் காம்பினேஷன் ஒரு இதுதான் புதுசாக இருக்குது. காதலனுக்கு அப்புறமா ஒரு அப்பா பையன் காம்பினேஷனில் வந்து ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர், ஹீரோயின் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க.
அனுஷ்கா ஆமா அவங்க பயங்கர கியூட்டா டான்ஸ் ஸ்டெப்லாம் ஆடிட்டு அந்த பிரியாணியை ஃபுல்லா கவுத்தாங்க பாருங்க. அதான் வந்து இந்த 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 ஸ்கிட்லே வந்து டாப் நாச்சு. ஸோ ஃபுல்லா கவுத்துட்டு அவங்க எடுத்துட்டு போய் ஓரமா வச்சு அங்கிருந்து குஸ்கா வேற எடுத்து அங்கிருந்து ஃபுல் பண்ணாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம் தான். ஆமா நல்லா பசங்க வந்து நடிப்புல மட்டும் டெடிகேஷன் இல்ல, சாப்பிடுறதுலயும் செம்ம டெடிகேஷன். ஆல்ரைட் அர்ச்சனா, how was it? சூப்பர் கியூட். ரோஷன் எப்படிடா இப்படி பண்ற நீ? நீ எப்படி இப்படி பண்ற எனக்கு புரிய மாட்டேங்குது. உன் முகத்துல வந்து அந்த நவரசத்தை பிழிஞ்சு எடுத்துறடா. இல்ல பாடி லாங்குவேஜ் பயங்கரமா ஒரு ஸ்டெப் போட்டானே. ஐயோ போடுடா எனக்காக அந்த ஸ்டெப் போடுடா ப்ளீஸ் டா. ஐயோ அந்த கவுத்து போட்ட தவளை எல்லாம் ரொம்ப கியூட் அடாரபிள் டாடி கேரக்டர். சீரியஸ்லி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு டாடி இருந்ததுன்னா கிழிஞ்சது கதை. வெரி நைஸ். எல்லாமே சூப்பர். வெரி வெரி ஃபன்னி. கம்ப்ளீட்லி என்த்ராலிங் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா எப்படி இருந்தது? இல்லை நல்லா அப்பாவும் நல்லா டைலாக் பளிச்சுன்னு சொன்னார். இவர் இந்த பால் வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது எல்லாத்துக்குமே அந்த டான்ஸோடையே வந்தான். அந்த ரிதமிக்காக நல்லா இருந்தது. அப்புறம் அந்த அம்மா சாப்பிட்றதுல வந்தாங்களே, நல்லா பர்ஃபார்மன்ஸ் யாரையுமே குறை சொல்ல முடியல. நல்லா இருந்தது. கடைசியில் பெனாயில் தான் ரொம்ப. ஆல்ரைட் ரோஜா மேம் நீங்க சொல்லுங்க. ஆதித்யா அண்ட் ரோஷனோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டைமிங் டைலாக்ஸ் எல்லாமே அப்பாவை இவர் கலாய்க்கிறாரு, இவர் அப்பாவை கலாய்க்கிறது. அண்ட் இதில் ரோஷன் க்யூட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பேக் எடுத்துகிட்டு வருவார் பால் பேக், எங்கே கூட அந்த கேப் இல்லாமல் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸோட இல்லை ஏதோட எக்ஸ்ப்ரெஷனோட இங்கே வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்து எங்க கூட சைட் அடிக்கிறாரு, டான்ஸ் அடிக்கிறாரு கேப்பில். அண்ட் அங்கே வந்து ஒரு டான்ஸ் போட்டார். அண்ட் அந்த அலாரம் அடிக்குமா இல்லைன்னு சொல்லி அப்பாவை கலாய்க்கிறது இருக்குல்ல அந்த மியூசிக் வச்சுட்டு, அது எல்லாமே க்யூட்டாக இருக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ். ரோஷன் இதான் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஃபேசினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோஷன். 4 பேருமே சூப்பர் கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க் யூ ஸோ மச். ஓகே, ஸோ இன்னைக்கோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எப்பவுமே நம்ம தான் உட்காந்து ரசிச்சு பார்ப்போம் லைவா. பட் இன்னைக்கு அடிஷ்னலாக வந்து மரகத நாணயம் டீம் வந்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ப்ளீஸ் கம் ஹியர். ஓகே, ஸோ ஹவு டிட் யூ என்ஜாய் நிக்கி? ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மஸ்ட் சே. மம்மி டிவி ரொம்ப பார்ப்பாங்க, நான் அவ்வளோ டிவி பார்க்க மாட்டேன். பட் ஐவ் ஹர்ட் அ லாட் அபவுட் யுவர் ஷோ. அண்ட் நான் வந்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சர்ப்ரைஸ் இல்லை, ஷாக் ஆகிட்டேன். இந்த சின்ன சின்ன பசங்க வந்து இவ்வளோ பேசுகிறாங்களா, இவ்வளோ இந்த லெவலுக்கு நடிக்கிறாங்களான்னு. பிகாஸ் so much that we should learn from them as actors. I hope உங்களை எல்லாருக்கும் ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். பட் ப்ளீஸ் ஆல்சோ ஸ்டடி at the same time. Okay? Thank you. All the best. Lots of love. மரகத நாணயம் படம் பிக் சக்ஸஸ் அடைய எங்க ஜீ தமிழ் சார்பா வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இன்னைக்கு பாதி கிட்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு மீதி கிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நீங்களும் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. எனிவேஸ் நான் வந்து இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு வாட்டி உங்களுடைய அந்த சிரிப்பு சிரிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஷோவை க்ளோஸ் பண்ணிடலாம். கமான் அருண் ராஜா. We'll see you again tomorrow. Until then, this is bye from Kiki and team with the Nippon Paint Varangam Junior Superstar Season 2. Nippon Paint, Asia's y'all #1 paint powered by Colgate Dental Cream. Ammakkalin Nambikkai Dentistkal Parindurippudu special partner Britannia Tiger Creams and co-presented by GD Perangayam. See you. Bye-bye.